கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா இந்த நாள்ல உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தது பிரகாரம் அத்திமர சபித்தலை குறிச்சு நம்ம பார்த்தோம் நேத்தைக்கு. அதுல நான் ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் நேத்து ரெண்டு அத்திமரங்களை நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவர் எதுக்கு ஒரு அத்திமரத்துல சமயம் கொடுத்தாரு, ஒரு அத்திமரத்துக்கு சமயம் கொடுக்கலன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அந்த இதுல எதுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரோ அந்த அத்திமரத்தை நான் திராட்சை செடின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல. அதற்காக மன்னிக்கவும். அது திராட்சை செடி இல்ல, அது அத்திமரத்தை தான் பார்த்து அந்த திராட்சை தோட்டத்துக்காரர் கேட்பாரு. சோ அது ஒரு காரியம். இன்னும் ஒண்ணு லாஸ்டா உங்களுக்கு கடைசியா நான் சொல்லி முடிக்கும் போது ரிச்சர்ட் ஓம்ப்ரனை பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. அவர் வால்ல டேப் பண்ணி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவாருன்னு சொல்லி நான் அதுல சொன்னேன் உங்களுக்கு. அவங்க வால்ல எப்படி டேப் பண்ணி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, மார்ஸ் கோடு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல டெலிகிராஃபுக்கு என்ன கோடு இருக்கோ அந்த கோடு மூலமா அவர் அந்த மெசேஜை கன்வே பண்ணாரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அது மார்ஸ் கோடுன்னு பாத்தீங்கன்னா அந்த டெலிகிராஃப் அந்த தந்தி அடிக்கிறது ஃபாஸ்டா லாங் டிஸ்டன்ஸுக்கும் அந்த மெசேஜ் சீக்கிரமா போய் சேர்றதுக்கு அவங்க ஏன்னா இப்ப டாட் டேஷ் இது ரெண்டும் தான் அந்த கோட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏனா டாட் டேஷ், பீனா டேஷ் டாட் 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 இந்த மாதிரி கோடு இருக்கும். சோ அந்த கோடு மூலமா அவர் காஸ்பல் ஷேர் பண்ணாரு. சோ இது ரெண்டையும் நான் சொல்லணும்னு உங்களுக்கு மத்தியில சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நாளுடைய மெசேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அப்பா எங்க எல்லாரையும் உடைய கரத்துல தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைச்சு நீங்க வெளிப்படுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறது நாங்கள் அல்ல நீங்கிறத நாங்க முழுமையாய் புரிந்து கொண்டு எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இரண்டாவது நாள்ல மீண்டுமா உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இரண்டாவது நாள்ல தலைப்பு கேள்வியின் நாள்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டதான கேள்விகளை அவருக்கு முன்னாடி வச்சாங்க, எந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அவர் ஆன்சர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு கேள்விகள் கேட்கறது அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவனோட வீட்டுக்கு மனைவி போறாங்க. போகும்போது அவங்க போகும்போதே ஒரு சூட்கேஸை எடுத்துட்டே போறாங்க. சூட்கேஸை எடுத்துட்டு போய் மேல ஒரு ஸ்லாப்ல வச்சுட்டாங்க அந்த சூட்கேஸை. அந்த கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே சொல்றாங்க, நீங்க எந்த காரணத்து கொண்டும் எப்பவுமே இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குதுன்னு நீங்க என்ன கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்லி அந்த சகோதரி கணவன் கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அவரும் கேள்வியே கேட்கல. ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குதுமா, அது என்னது, உங்க வீட்டுல இருந்தே நீ கொண்டு வந்திருக்கியே என்னதுன்னு சொல்லி ஒரு நாள் அவங்க கேட்டதே கிடையாது. 50 வருடம் அவங்களுடைய கல்யாண நாட்கள் முடிந்து 50 வருட செலிப்ரேஷன் முடிஞ்சு ஒரு நாள் அந்த மனைவி அந்த பெட்டியை கீழே எடுத்தாங்களாம். எடுத்துட்டு அவங்க கணவர்கிட்ட கேட்டாங்களாம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பெட்டியில என்ன இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அன்னைக்கே நான் இறந்து போயிருவேன், என் உயிரையே விட்டுருவேன், நீங்க கேட்க கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சிருந்தாங்க. சோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் கேள்வியே கேட்கல. கேள்வியே கேட்காதனால இவங்களும் அப்படி 50 வருஷம் கழிச்சு அந்த பெட்டியை எடுக்கும்போது அவங்களே கேக்குறாங்க, ஏங்க நீங்க இந்த பெட்டியில என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீதானமா கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, அந்த பெட்டியில என்ன இருக்குதுன்னு நான் கேட்டாதான் நீ உயிரையே விட்டுருன்னு சொல்லியிருக்கியே, அதனால நான் கேட்க மாட்டேன், நீயே சொன்னா நான் கேட்டுக்குவேன், இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொன்னாதான். சோ அந்த பெட்டியை அவங்க ஓபன் பண்ணாங்களாம். ஓபன் பண்ணும்போது 2 பொம்மைகள் பின்னி வச்சிருந்தாங்களாம், கைகளினால அதை பின்னி வச்சிருந்தாங்களாம். அப்போ இந்த சூட்கேஸ்ல இவ்வளவு வருஷமா இந்த பொம்மையதான் நீ பின்னி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஷாக்கா கேட்டாராம். ஆமா, இந்த பொம்மையதான் நான் பின்னி வச்சிருக்கேன். எதுக்கு இந்த பொம்மையை இதை இவ்வளவு ஸ்பெஷலா நீ இந்த பெட்டியில பூட்டி இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த கணவர் கேட்டாராம். உடனே மனைவி சொன்னாங்க, என் வீட்டுல இருக்கும்போது என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ, உன்னை எப்பெல்லாம் யாராவது கேள்வி கேட்கிறாங்களோ அப்போ உனக்குள்ள ஒரு கோபம் எழும்பி வரும்ல, அப்ப நீ வெளியே அந்த கோபத்தை காட்டிடாத, வெளியே காட்டாம நீ பாட்டுக்கு இந்த நூலை எடுத்து ஒரு பொம்மைய பின்ன ஆரம்பிச்சிடு. ஆரம்பிக்க போக 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 ஆரம்பிச்சு உனக்கு பின்ன பின்ன உன்னோட கோபம் அப்படியே தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ அந்த பொம்மையை வச்சுட்டு நீ வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த கணவனுக்கு ஒரே ஷாக்கா.
எப்படிமா 50 வருஷத்துல 2 தடவை தான் நீ கோவப்பட்டிருக்கியா? 2 தடவை தான் வந்து உனக்கு கோவம் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டானாம் கணவன். கேட்கும்போது அந்த பேக்ல சைட்ல வந்து நான் 1,00,000 வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்களாம். போய் கணவர் எடுத்துட்டு வந்தாராம். ஏதுமா உனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்களாம், நான் நிறைய பொம்மைகளை செஞ்சு செஞ்சு வித்த காசுதான் இது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ கணவனுக்கு ஒரே ஷாக்கா. சோ கேள்வி கேட்கும்போது அங்க உள்ள இருக்கிற ஒரு இது எழும்பி பொங்கி வரும். சோ அந்த கணவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு முறை நம்மளுடைய ஒய்ஃப் வந்து கோவப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு. சோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். நம்ம எப்ப நம்மள யாராவது கேள்வி கேட்கிறாங்களோ அந்த டைம்ல நமக்குள்ள ஒரு தூங்கிட்டு இருக்கிற நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் அப்பதான் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அது வரைக்கும் நம்ம அமைதியாவே தான் இருப்போம். அது வரைக்கும் நம்ம நார்மலா இருப்போம், நம்ம நல்லாதான் இருப்போம். நம்மளை குறிச்சு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. நம்ம எல்லாத்துலயுமே ஷைன் ஆவோம், எல்லா காரியங்களையும் நேர்த்தியா செய்வோம். நம்மள மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா நம்மள லைட்டா கேள்வி கேட்டு பார்க்கும்போது, நம்மள லைட்டா டச் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் நமக்குள்ள காரியங்கள் வந்து வெளிப்படும். நீங்க வந்து தொட்டாச்சினிங்கி செடியை நீங்க பார்த்திருப்பீங்க. அது பேரே வந்து டச் மீ நாட் அப்படின்னா என்ன தொற்றாதீங்க. அதுதான் அதோட மீனிங்கே. என்ன தொற்றாதீங்கப்பா, தொடாத வரைக்கும் நல்ல லீஃப் எல்லாம் நல்லா விரிஞ்சு நான் வந்து நார்மலா தான் இருப்பேன். ஆனா நீங்க எனக்கு எப்ப தொடுறீங்களோ நான் அப்படியே சோர்ந்து போயிருவேன், நான் அப்படியே உடைஞ்சு போயிருவேன், அப்படியே எனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நான் அப்படியே சாஞ்சு போயிருவேன்னு சொல்லி அந்த செடிகளோட சிம்பாலிக்கா அது நமக்கு காட்டுது. நான் எங்க வீட்டுல நிறைய ஃபிஷஸ் வச்சிருக்கோம். அதுல ஒரு ஒரு ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டியா பேரு சொல்லுவாங்க. அது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் என்னென்ன பேருன்னு வந்து நிறைய பேரை சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா அதுல ஒரே ஒரு ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ். அது வந்து பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த ஃபிஷ் வந்து நார்மலா தான் இருக்கும் தண்ணியில. நல்லா ஓடும், நார்மலா எல்லா ஃபிஷஸ் மாதிரியே தான் இருக்கும். அது தண்ணி இருக்கும்போது நல்லாதான் இருக்கும். அதை பத்தி எந்த தப்புமே இல்ல, எந்த குறையுமே இல்ல. மற்ற மீன்களை போலதான் அதுவும் அந்த தொட்டில ஓடும். ஆனா அதை எப்ப யாராவது டச் பண்றாங்களோ, அதை எப்போ அது வந்து கோபப்படுதோ அந்த டைம்ல பெரிய பால் மாதிரி அப்படியே உருண்டு போய் அதோட மேல இருக்கிற அந்த முழுக்கள் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே விரைச்சு போய் அப்படியே இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற கோவத்தை அந்த ரூபத்துல வந்து அது வெளிக்காட்டும். அது சும்மா தண்ணியில இருக்கும்போது ஒண்ணுமே கிடையாது, நல்ல நார்மலா இருக்கும். ஆனா அதை என்னைக்கு டச் பண்றாங்களோ, அதுக்குள்ள இருக்கிற கோவத்தை எழுப்புறாங்களோ அந்த டைம்ல அதோட சுரூபத்தை வந்து காண்பித்திரும். நம்ம மனுஷனாகிய நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற நிறைய விஷயங்கள் வந்து தொடாத வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆனா தொடும்போது அதோட காரியத்தை வந்து அதோட குணாதிசயங்களை வந்து வெளியே காட்டிடும். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எந்தெந்த காரியங்கள்ல எப்படியா அவரை வந்து கேள்விகள் கேட்டாங்க. ஆனா அந்த கேள்விகள் கேட்கும்போது ஆண்டவர் வந்து எந்த மாதிரி அவர்களுக்கு பதில் கொடுத்தாரு, எந்த மாதிரி அவர்களுக்கு தாழ்மையா இருந்தாரு, எந்த அளவுக்கு ஆண்டவர் பொறுமையா இருந்தாருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சிலுவைக்கு முன்னால என்னென்ன கேள்விகள்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 21, 23ல இருந்து 27 வாசிக்கலாம். மத்தேயு 21, 23ல இருந்து 27. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து,
நீங்க இதெல்லாம் எந்த அதிகாரத்தினால செய்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறவர்களா இருக்காங்க. அங்க ஒரு கொஸ்டின் பண்றாங்க. நீங்க எந்த அதிகாரத்தால இதை நீங்க செய்றீங்க? கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள மாதிரியே. நீங்க எந்த அதிகாரத்துல யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ அது யாரால உண்டாயிடுச்சு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அப்ப அவங்க கேள்வி கேட்ட உடனே அவங்க கிட்ட இருந்து பதில் வரல. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இது நம்ம மனுஷனால உண்டாயிருச்சுன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை, இது வந்து தேவனால உண்டாயிருச்சுன்னு சொன்னாலும் பிரச்சனை. இவரை கிட்ட எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு சொல்லி அவங்களே நயமா யோசிச்சு அந்த இடத்துல ஒரு ஆன்சர் பண்றாங்க. இதுதான் ஆண்டவருக்கும் அந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தேவனின் மனுஷன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கும்போது அதை தெளிவாய் பதில் சொல்றதா கீழே சொல்றாரு. நீங்க உங்களுக்கு தெரியலன்னா எனக்கும் அது தெரியாது, அவ்வளவுதான். அங்க அப்படியே சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல எந்த வாக்குவாதமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பண்ணல. இவங்க இப்படி நயவஞ்சகமா பேசுறாங்களே, இப்படி நம்மள மாட்டி விடுறதுக்காக இவங்க கேள்வி கேட்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்துல அவர் பொறுமையா இருந்தாரு. அவங்களோட எந்த வாக்குவாதமும் பண்ணாம எப்படி வேணாலும் அவங்க கேட்டு போறாங்க, என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்க. நான் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்னவோ அதை மாத்திரம்தான் நான் போக்கஸ் பண்ணுவேன். அந்த குறிக்கோள்ல மாத்திரம்தான் நான் ஸ்டிக் ஆன் பண்ணுவேன். வேற எதுனாலையும் நான் இப்ப வாக்குவாதம் பண்ணிட்டா அங்க சாட்சி இழந்து போயிடுவாரு. பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால அவங்களோட நயவஞ்சகமா கேள்வி கேட்டா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறாரு. பரவாயில்ல, எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியலன்னா எனக்கும் தெரியாது, அவ்வளவுதான். எந்த அதிகாரத்துல நான் செய்யறேன்னு நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதோட முடிச்சிடுறாரு. நம்ம அதே மத்தேயுல 26வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 26வது அதிகாரத்துல 59ல இருந்து 66 வரைக்கும் நம்ம பாக்குறோம். அதுல அதே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் தான் இயேசுவை கொலை செய்யறதற்காக அவங்க பொய் சாட்சிய வகை தேடுறாங்க. ஏதாவது பொய் சாட்சி கிடைக்குமா, ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி இவங்க எப்படியாவது வலையில மாட்ட வைக்கணுமே. நம்ம நிறைய நல்ல காரியங்களை தானே இவரை குறிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய நல்ல காரியங்களை தானே இவர் இந்த உலகத்துல ஃபுல்லா செஞ்சுட்டே வராரு. இவரை குறிச்சு நம்ம சாட்சிகள் கேட்கணும்னா மற்றவங்க வந்து நிறைய நன்மையை பெற்றவர்கள் அந்த உலகத்துல அந்த டைம்ல இருந்தாங்க. நிறைய குருடர்களை பார்வையிட செஞ்சாரு. குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குனாரு, முடவர்களை நடக்க செஞ்சாரு, லெப்ரசியை குணமாக்குனாரு. இப்படி நிறைய பிசாசுகளை துரத்தினாரு. இப்படி நிறைய காரியங்களை ஒரு நல்ல விஷயங்களை தான் இயேசு கிறிஸ்துவானவர் செஞ்சாரு. ஆனா உங்களுக்கு ஒரு கெட்ட காரியங்கள் கூட அவங்களுக்கு தென்படல. எப்படியாவது இவரை கெட்ட காரியத்தை கண்டுபிடிச்சு எப்படியாவது மாட்டி விடணுமேன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. யோசிச்சு கிரியேட்டிவா அவங்களே கிரியேட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடலாமா அந்த மாதிரி சொல்லிடலாமான்னு யோசிச்சு அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு நாடகத்தை உண்டாக்கி அவங்க வந்து ஆண்டவரை வந்து மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனாலும் என்னதான் யோசிச்சாலும், எப்படிப்பட்டதான நயவஞ்சகமா யோசிச்சாலும் ஆண்டவரை பற்றி பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சாட்சி கூட அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா கடைசியா 2 பொய் சாட்சிகள் வந்துச்சு. 2 பொய் சாட்சிகள் என்னதுன்னா, அதுவும் நல்ல விஷயம்தான், ஆண்டவர் செய்ய போற விஷயம்தான். ஆனா அத பொய்யா ஆக்கி ஆண்டவருடைய அங்க பிரதான ஆசிரியர்கள் கொண்டு வராங்க. என்னது அப்படின்னா, ஆலயத்தை இடிச்சு 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்னீங்களே, அது எப்படி உங்களால ஆகும்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, அது வந்து உண்மைதானா, நீ சொன்னதுதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆண்டவரோ பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு. அவர் உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஆண்டவர் வந்து நான் உண்மையதான் சொன்னேன், ஆமா இது நடக்க போகுது, அப்படிதான் இப்படிதான் ஆண்டவர் வந்து அங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதேன்னு ஒரு இடத்துல வாசிக்கிறோம். ஒரு இடத்துல மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு கொடாதேன்னு ஏன் சொல்றாரு, ஏன் அந்த நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம்? ஏன்னா நம்ம என்னதான் அங்க சொன்னாலும் அந்த மூடனுக்கு வந்து அது புரியாது. புரியாம என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றதையே தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அவங்க நம்மளை என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதையே தான் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லி காட்டுவாங்க. ஆனா சில நேரத்துல அதே வசனத்துல மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுன்னு சொல்லுது.
எதுக்கு அப்படி சொல்லுதுன்னா, சில நேரத்துல நம்ம அதை கொடுக்காம இருந்தோம்னா அவன் தன்னை ஞானவான் என்று எண்ணிக்கொள்வான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பேசி அவனுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த காரியத்தை நம்ம நேர்த்தியாய் புரிய வைக்கணும். ஆண்டவர் வந்து இதே மத்தேயுல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து பேசாமல் இருந்தாருன்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது, மார்க்ல வாசிக்கும் போது அங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க தானான்னு கேட்கும்போது ஆம்ன்னு சொல்லுவாரு. ஆமான்னு சொல்லுவாரு. இங்க பாத்தீங்கன்னா இவர் பேசாமல் இருந்தாருன்னு இருக்கு. அதுக்கு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன். இங்க சொல்றாரு, அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான். இங்க சொல்றாரு, ஆமா நீங்க சொன்னபடிதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கோபம். கண்டிப்பா தேவதூஷணத்தை சொல்றான். இவனை என்ன மாதிரி பண்ணணும், இவன் வந்து மரணத்துக்கு பாத்திரன். உண்மையை சொன்னா கூட அங்க அக்யூஸ் பண்றாங்க. உண்மைக்கு கூட அங்க வேல்யூ இல்லாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க தனித்து நிற்கிறார், தனித்து விடப்பட்டிருக்கிறார். அந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதா நம்மளை அனுப்பினதற்கு காரணம் என்னவோ அதை மாத்திரம் மனதுல வைத்துட்டு அதை நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த சுச்சுவேஷன்ல நான் எப்படி கையாளணும், இந்த சுச்சுவேஷன்ல நான் ஏதாவது வாய் தவறி பேசிட்டேன்னா இந்த மாதிரி காரியங்கள் அக்யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதுவா இருக்குமேன்னு சொல்லி எல்லா நேரத்திலும் ஞானமாய் விவேகமாய் திட்டமாய் யோசிச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாயத்திருக்கிறார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே இவன் மரணத்துக்கு தான் பாத்திரவானா இருக்கிறான், அதனால முகத்துல துப்பி அவரை குட்டினார்கள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையை சொன்னா கூட அவங்க தேவ தூஷணம்னு சொல்லி அவரை காயப்படுத்தி அவரை துப்பி அவரை குட்டினார்கள். நம்மளோட வாழ்க்கையில இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது தெரியாம மற்றவங்களோட கால் லைட்டா பட்டா கூட நம்மளால அதை வந்து பொறுத்துக்க முடியாது. அவங்க எப்படி நம்மளை மிதிக்கலாம், அவங்களோட கால் எப்படி நம்ம மேல படும்னு சொல்லி நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அவங்களோட ரியாக்ஷன் அது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அப்படிப்பட்டதான ஒரு கோபம் அவங்களுக்குள்ள அப்படி எழும்பி வரும். ஆனா தன் சொந்த குமாரன், ஒன்லி ஒன் பிகாட்டன் சன், அந்த சன் அவரு தன் சொந்த குமாரனையே இங்க கொடுத்து அவரு நினைச்சா அவர்கிட்ட இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்த முடியும். ஆனா தேவ சித்தத்துக்காக அவர் அடங்கி இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, என்னை எப்படி துப்புனாலும் பரவாயில்ல, என்னை என்ன அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அமைதியா இருக்கிறாரு. கன்னத்துல அறையிறாங்க. அவரோட கன்னத்துல அறைந்து, நீ கிறிஸ்துவே, உன்னை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டியினாலே எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அடிச்சுட்டு கண்களை கட்டிட்டு அடிச்சுட்டு யாருன்னு நீ சொல்லு, இந்த மாதிரிதானே நீ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி அப்படி ஒரு கேவலமா ஆண்டவரை ட்ரீட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த சிலுவையின் நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்டதான கேள்வியில கேட்டு அசிங்கப்படுத்தி அவரை காயப்படுத்தி நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு இது எல்லாவற்றையும் யாருக்காக செய்தார்? நமக்காக தான் செஞ்சார் எல்லாமே. அந்த பாவியாகிய நம்மை தேடி வந்திருக்கிற தேவன் நம்மை எல்லா நேரத்திலையும் நம்ம சரியாகணுங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகள் மத்தியில போகும்போது கூட நமக்கு ஒரு முன்மாதிரியான காரியங்களை காண்பிச்சுட்டு போயிருக்கிறாங்கிறத நம்ம இந்த வேதத்துல நம்ம முழுமையா பார்க்க முடியும். அந்த அந்த சாட்சிகள்லாம் வரும்போது எந்த சாட்சியுமே ஒவ்வாம இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து எந்த குற்றத்தையும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாம இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் வகை தேடி எப்படியாவது இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு எப்படியாவது இவரை வந்து நம்ம அக்யூஸ் பண்ணணும்னு சொல்லி வகை தேடினாங்க. அவங்க எல்லா நேரத்திலயும் வகை தேடும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட ஹம்பிள்னஸை காட்டினாரு, அவரோட பொறுமையா இருந்தாரு. அவங்க கிட்ட எப்படி டீல் பண்ணுமோ அந்த மாதிரி டீல் பண்றதுக்கு வந்து ஆண்டவர் வந்து அதை அப்படியே தனக்குள்ளேயே அத உருவாக்கி கொண்டு அப்படியே அவர் யார் என்கிறத பிதாவின் குமாரன்கிறத வந்து பிரதிபலிச்சார் இந்த உலகத்துல இருக்கும்போது. நம்ம இந்த பைபிள்லயே நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல நம்ம நேத்து கூட நம்ம யோனாவை பத்தி நம்ம பார்த்தோம். யோனாவுல நீங்க பாத்தீங்கன்னா யோனாவை வந்து ஆண்டவர் சொல்லும் போது நம்ம நேத்து பார்த்ததுல கூட ஆண்டவர் நினிவேக்கு போகும்போது நினிவேக்கு போக சொன்னதை அவன் தர்ஷீஷுக்கு ஓடி போனான். தர்ஷீஷுக்கு ஓடி போனதுக்கு அப்புறமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் போகலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு திரும்பவும் அவனுக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாரு, ஒரு மீனை ஏற்படுத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மீனை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த மீனுக்குள்ள இருந்து போராடி ஜெபிக்கிறாரு.
ஆண்டவரே, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி அப்படியே அவரோட பிரேயர் நடக்குது. அந்த பிரேயர்ல அந்த பிரேயர் முடிச்சு, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அந்த டைம்ல அப்படி பிரேயர் பண்ணி முடிக்கும் போதுதான் அந்த மீன் வந்து கரையில அதை கக்கி போட்டது. கக்கி போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய இரண்டாவது முறையாக கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கின்னு ஆண்டவர் சொல்றாரு. போகும்போது பிரசங்கிக்கு போறாரு, போய் அதே மாதிரி சொல்றாரு, 40 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்னாச்சு, அந்த மக்கள் அடிச்சு புடிச்சு பதறாங்க. ஐயோ, நம்மளுடைய பட்டணம் கவிழ போகுதே, நம்முடைய நகரம் கவிழ போகுதே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க, ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரோட எச்சரிப்பு அவங்களுக்குள்ள எப்படி கிரியை செஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு பயத்துல அவங்க தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் சொல்லி பாக்குறோம். அது ராஜா கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் ராஜாவுடைய காதுகள்ல எட்டின உடனே அவரு என்ன பண்ணாரு, தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவரும் ரெட்டுடுத்தி கொண்டாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுல இருக்கிற மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் எதுக்குமே அவங்க தண்ணி காட்டலையாம். அதுக்கு கூட ஃபாஸ்டிங் இருந்து அப்படியாவது நம்முடைய தேவன் நம்ம மேல இரக்கம் காட்ட மாட்டாரான்னு சொல்லி அங்கலாய்ச்சு இவங்க எல்லாரும் ரட்டுடுத்தி கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன்னோட பொல்லாத வழிகள்ல இருந்து அந்த கொடுமையிலிருந்து திரும்புவாங்க. அப்படியாவது ஆண்டவர் வந்து யாருக்கு தெரியும், அந்த வசனத்துல சொல்றாரு, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்படி ராஜா சொல்லியிருக்காரு. ஒருவேளை நம்மளை தாமே தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒருவேளை நம்ம மேல இரக்கம் செஞ்சுட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாரையும் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்காங்க. அப்போ அவர்கள் தங்கள் 10வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா 3வது அதிகாரத்துல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மனஸ்தாபப்பட்டு அவங்க கேட்கும்போது அதை ஆண்டவர் செய்யாம அவங்களை விட்டு அந்த காரியத்தை தூரப்படுத்துறாரு. அதை பார்த்த உடனே யோனாவுக்கு என்னாச்சு, ரொம்ப விசனம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்னா என்ன போய் நீங்க சொல்ல சொன்னீங்க, நான் போய் சொல்லிட்டேன், ஆனா இப்படி அதை மாத்தி அப்படியே ஆப்போசிட்டா செய்யும் போது நான் எதுக்கு அப்ப போய் சொல்லியிருக்கணும், நீங்க ஏன் என்ன அனுப்புனீங்கன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கோபம். அதுல அந்த வசனத்துல அப்படியே நீங்க வாசிச்சு கீழே வந்தீங்கன்னா, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் சொல்லி அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா அந்த கேள்விதான் கேட்டார் ஆண்டவர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா, நீ கோவப்படுறது நல்லதா, நீ இப்படி விசனப்படுறது நல்லதான்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்க கேள்வி கேட்கிறாரு. நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ கேள்வி கேட்ட உடனே யோனாங்கிறது கிளம்பியாச்சு. ஒரு நிமிஷம் கூட இல்ல. ஏன்னா கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்காத வரைக்கும் நல்லாதான் இருக்கும். கேள்வி கேட்ட உடனேயே இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு வரும்போது ஆண்டவர் கேள்வி கேட்ட உடனே யோனா அந்த நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அந்த நிழல்ல உட்கார்ந்துருப்பாரு. கோவப்பட்டு எழுப்பி போயாச்சு. கேள்வி கேட்ட உடனே ஒரு கோபம். அப்ப யோனாவோட தலையில நிழல் உண்டாயிருக்கும்படி அவனோட மனமடிவு நீங்களாகிறதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆமணக்கு செடியை அங்க ஆண்டவர் வந்து உண்டாக்குறாரு. அந்த ஆமணக்கு செடி வந்தோம்னா பயங்கர சந்தோஷம். ஆண்டவர் கேள்வி கேட்டாரு, அந்த டைம்ல கோவம் வந்துச்சு. இப்ப அவருக்கு ஆண்டவர் மூலமாவே நன்மை கிடைக்குது. நன்மை கிடைக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, நம்ம நன்மை கிடைக்கும் போது கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, ஆனா நமக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி ஒரே சந்தோஷம். ஆனா அடுத்த நாள் காலையில மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். பூச்சியை கட்டளையிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு, ஆமணக்கு செடியை அது அரித்து போட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
அதனால அது காஞ்சு போனனால சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான கீழ்கற்றை அனுப்பினார். அது வெயில் யோனாவின் தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலும் சாகிறது நல்லது. ஆமனுக்கு செடி கொடுக்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அதை எடுத்து போடும்போது அவனுக்குள்ள ஒரு விரக்தி, ஒரு எம்டினஸ், ஒரு கோபம், அப்படி இந்த உலகத்துல இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு உயிரோடு இருக்கிறதுல சாகிறதே நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத நம்ம பாக்குறோம். நல்லது கிடைக்கும் போது நமக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா நம்மளோட வாழ்க்கையில கெட்டதா ஏதாவது ஒரு காரியங்கள் வரும்போது, நமக்கு கேள்விகள் வரும்போது, அந்த நேரத்துல நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியாது. தாங்கிக் கொள்ளாம அதை குறித்ததான எரிச்சல், கோபம், அப்படிப்பட்டதான நெகட்டிவ் திங்ஸ் வந்து நம்மள இருந்து வெளிப்படும். அப்படிதான் நம்ம யோனாவோட காரியத்துல நம்ம பாக்குறோம். ஆண்டவர் சொன்னதை சொல்ல போனாரு. ஆனா ஆண்டவர் வந்து அதை மனஸ்தாபப்பட்டு இறங்கினதுனால அவருக்குள்ள ஒரு கோபம் விசிறம் விளைஞ்சு போயிட்டாரு. கேள்வி கேட்கும் போது அப்படிப்பட்டதான கோபத்தை நம்ம வந்து யோனாக்குள்ள பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல காயின் ஆபேல நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த காயின் ஆபேல். காயின் வந்து நிலத்தின் கனிகளை நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆபேல் தன் மந்தையில வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போகும்போது காயின் வந்து காயினோட நிலத்துல இருக்கிற கனிகளை வந்து கொடுத்ததை வந்து ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிக்கல. ஆனா ஆபேல் வந்து கொழுமையும் பசுமையுமா இருக்கிறத வந்து ஆண்டவருக்கு செலுத்தினான். சோ ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிச்சார். அதை பார்க்கும்போது ஆண்டவர் என்னோட காணிக்கை ஏன் அங்கீகரிக்கலங்கும் போது காயினுக்கு வந்து எரிச்சல் உண்டாயிற்று. அவனுடைய முக நாடி வேறுபட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல. அப்ப ஆண்டவர் அவன் கோவப்பட்டு அந்த வயல்வெளியில உட்கார்ந்து இருக்கும் போது ஆபேலை கொன்று போட்டான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் வந்து காயினை நோக்கி கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். கேட்ட உடனே காயினுக்கு என்ன வருது? கோவம் வருது. எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன அவனுக்கு காவலாளியோ, நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கோவப்படுறாரு. கேள்வி கேட்ட உடனே அங்க ஒரு கோவம். அப்படியே கொன்னுட்டு அப்படியே ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அங்க கேள்வி கேட்கும் போது ஒரு கோபம் வருது. எதுக்கு என்ன? எனக்கு என்ன தெரியும்? அவன் எங்கேயாவது இருப்பான். அவனுக்கு என்ன, நான் காவலாளியா? நானும் அவன் பின்னாடியே போய் பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி நான் எனக்கு காவலாளியோன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ கேள்வி கேட்கிற வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, நம்மள தொடர்றது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஆனா தொட்டு பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் அப்படியே வெளிப்படுகிறத நம்ம பாக்குறோம். இப்படி 2 வகையான யோனாவுடைய காரியத்திலயும் நம்ம பார்த்தோம். காயினோட காரியத்திலயும் நம்ம பார்த்தோம். இப்படி தொடும்போது, கேள்வி கேட்கும் போது எரிச்சல், முகநாடி வேறுபடுகிறதான காரியத்தை நம்ம பைபிள்ல கிளியரா பார்க்க முடியுது. ஆண்டவர் நேத்து கூட நம்ம பார்த்தோம். பேதுருவை வந்து ஆண்டவர் நீ 3 தரம் சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை 3 தரம் என்னை மறுதலைப்பாயின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல மறுதளிச்சான். மறுதளிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. நம்ம அதை வந்து யோவான்ல வாசிக்கிறோம். நம்ம நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை கேள்வி கேட்பார். கேள்வி கேட்கும்போது பேதுருனுடைய பதில் என்னவா இருக்கும்? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீ என்னோட ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது வாட்டியும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? அதற்கு ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி 2வது முறையும் சொல்றாரு. 3ஆம் முறையும் அவனை நோக்கி கேட்கும் போது அவனுக்குள்ள ஒரு சலசலப்பு, ஒரு மாதிரி கஷ்டம், ஒரு கில்ட்டி கான்சியஸ். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இப்படி 3 தரம் நம்ம மறுதளிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு ஒரு மாதிரி கஷ்டத்துல, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம 3வது முறை சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நமக்குள்ள நிறைய காரியங்கள் இருந்தாலும் தேவன் வந்து புறம்பான காரியங்களை நோக்கி பார்க்கிறவர் அல்ல, உள்ளான காரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறாரு.
பேதுருவை கேட்கும்போது, ஆமா நான் உங்களை லவ் பண்றேன் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி முடிக்க முடியும். ஆண்டவர் 3வது முறையும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கும்போது அவனோட பழைய தவறுகளை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஆண்டவர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, ஏன்னா அவனை குறித்து வைத்ததான காரியம் இன்னும் உண்டு. ஆண்டவர் 3 முறை கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு முகநாடி வேறுபட்டு இருந்துச்சுன்னா, அதற்கு அப்புறமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைவேறி இருக்காது. ஆண்டவர் கேட்கும்போது 3 முறையும் 2 முறையும் பொறுமையா இருந்து 3வது முறை, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. உங்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நான் என்னோட உள்ளான நிலைமையை நீங்க நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல பேதுரு ஒப்பு கொடுக்கிறத நம்ம பாக்குறோம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த கேள்விகள் கேட்கும்போது எப்படி இருந்தாரு, மனுஷர்களாகிய யோனாவும் காயினும் எந்த மாதிரி காரியங்களை கேள்வி கேட்கும்போது எப்படி முகநாடி வேறுபட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த அந்த ரோல் மாடலா நமக்கு வச்சிருந்த அந்த காரியங்களை நம்ம ஃபாலோ பண்றோமா, இல்ல நம்ம பைபிள்ல இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ்ல இருக்கிற மாதிரி அந்த கேள்விகள் கேட்கும்போது நம்மளால தாங்க முடியாம பர்ஸ்ட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷனை அப்படியே வெளியே காட்டுறவங்களா இருக்கிறோமா? ஒரு நம்ம புதிய பாட்டுல நம்ம வாசிக்கும் போது வேலைக்காரர்கள் கூட அவரை அறைந்தார்கள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பெரியவங்க இல்ல, பொசிஷன்ல இருக்கிறவங்க கிடையாது, வேலைக்காரர்கள் கூட அவரை அறைந்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அந்த நேரத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாழ்மையாய், மனத்தாழ்மையாய் அப்படியே அவரை விட்டு கொடுத்தவராய் அந்த இடத்துல இருந்தது நம்ம பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு நமக்கு மேல இருக்கிறவங்க சில காரியங்கள் சொல்லும் போது கூட நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியல. கேள்விகள் கேட்கும் போது நமக்குள்ள ஒரு கோபம், கேள்விகள் கேட்கும்போது ஒரு எரிச்சல், அதை தாங்க முடியாத தன்மை, அதை எப்படியாவது நம்ம திருப்பி கேட்டுறணும், ஏதாவது ஒரு வகையில அதை எப்படியாவது அங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிடணுங்கிறதுல நம்ம எப்பவுமே அதுல குறியா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்றோமா, இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கஷ்டப்படுத்துறமான காரியங்கள்ல அந்த கேள்வி கேட்கும்போது நம்மை நாமே வெளிப்படுத்துகிறோமான்னு நம்ம பார்க்கணும். சங்கீதம் 37:7 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. நம்ம தேவனை நோக்கி மாத்திரம் இருந்தா போதும். நமக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம எப்படியாவது நம்மளை மாட்டி விடணும், எப்படியாவது நம்மளை கவிழ்த்து விடணும்னு நினைச்சு நமக்காக சதி திட்டங்களை தீட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல பிதாவை மாத்திரம் அவர் நோக்கி பார்த்து இருந்தாரே, அதே போல நம்மளும் நம்மளோட காரியங்களை நம்ம எல்லா நேரத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நம்ம நோக்கி இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்கள்ல இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் நம்மள இருந்து வெளியே வராது. அவங்க என்னதான் நம்மளோட தீவினைகளை செஞ்சாலும் சரி, அவங்க மேல எரிச்சல் ஆகாதேன்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். எரிச்சல் நமக்குள்ள வரக்கூடாது, கோபம் நமக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்டதான நேரங்கள் வரும்போது தேவனை நோக்கி நம்ம காத்திருக்கணும். எப்படி அந்த மனைவி கோபம் வரும்போதெல்லாம் அந்த பொம்மையை எடுத்து பின்னாங்களோ, அதே மாதிரி நம்ம பண்ண முடியாது. தேவன் மாத்திரம்தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி உலக பிரகாரமான இந்த மாதிரி காரியங்கள்ல கனி கொடுக்காத அந்த காரியங்கள்லாம் நம்மள இருந்து வெளியே போகணும்னா இந்த மாதிரி தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்தா மாத்திரமே நம்ம இந்த காரியங்கள்ல வெற்றி கொள்ள முடியும். கொலோசியர் 3:12-13 கூட நம்ம வாசிக்கிறோம், மற்றவர்களோடு பழகும்போது இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை எல்லாவற்றையும் அணிந்து நம்ம ஊக்குவிக்கப்படுறவங்களா இருக்கணும். அன்பு செலுத்துறது, அவங்க நமக்கு சவாலா நம்ம நிறைய காரியங்களை நமக்கு முன்னாடி வைக்கும்போது அவங்க மேல அன்பு செலுத்துறது கடினமான காரியம்தான். அவங்க நமக்கு விரோதமா காரியங்களை எழுப்பும் போது நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியாதுதான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்தது பிரகாரம் தப்பே இல்லாதவருக்கு குற்றம் சாட்டும் போது கூட அவர் அமைதியா, பொறுமையாய், மனத்தாழ்மையா இருந்தார். நம்ம நிறைய நேரத்துல ஸ்லிப்பாயிருவோம், நிறைய நேரத்துல நம்மளை அறியாமையே நம்ம நிறைய காரியங்களை செஞ்சிருவோம். ஆனா அந்த செஞ்சிருக்கிற சூழ்நிலையில கூட நமக்கு ஒரு கொஸ்டின் எழும்பும் போது அதை நம்மளால டாலரேட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம். 1 பேதுரு 5:5-6 பாத்தீங்கன்னா, அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
நம்ம இளைஞரா இருந்தாலும் பரவாயில்ல, சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம மூப்பருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நம்ம மனத்தாழ்மையை அறிந்து இருக்கும்போது பெருமைக்கும் புகழுக்கும் எதுக்குமே வந்து நமக்கு இடமே இல்லை. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலா இருந்தாரோ அவரை பின்பற்றுகிற நாம் இந்த சிலுவையின் நாட்கள் அவர் கடைசி நேரத்துல கூட நம்ம தான் இப்ப சாக போறோமே, இறந்து போயிருவோமேங்கிற சுச்சுவேஷன் இருந்தா கூட அந்த நேரத்திலையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனை கஷ்டப்படுத்திடக் கூடாதுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தானே விட்டு கொடுத்து அந்த காரியங்களை பின்பற்றுகிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? இப்படி நம்மள சீண்டும் போது, நம்மளை தொட்டு பார்க்கும் போது நம்ம பர்ஸ்ட் ஆகுறவங்களா இருக்கிறோமா? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்துறவர்களா இருக்கிறோமா? இல்ல எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு, நம்மளை நாமளே தாழ்த்தி, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியத்துல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுங்க. இதுல இருந்து என்னால வெளிவர முடியாது. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல ஆண்டவரே. என்னை முழுமையா உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீங்க தான் எடுத்து பயன்படுத்தணும். எப்படி பேதுரு தன்னைத்தானே விட்டு கொடுத்து, உங்களுக்கு அறியாதது எதுவுமே இல்லை. நீங்க எனக்கு இனிமே செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு அடுத்த காரியத்தை வந்து பேதுருவின் வாழ்க்கையில செய்யறாரு. அதே போல நம்ம எப்ப நம்மள சப்மிட் பண்றோமோ ஆண்டவர் அடுத்த காரியத்துக்கு நம்மள வந்து பயன்படுத்துறதுக்கு, நம்மளை தயார்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு.